Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அரைச்சு வச்ச காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே காளான் சொல்லக்கூடிய மஷ்ரூம் ரெசிபிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சமைக்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். இது மீடியம் சைஸ் தக்காளி தான். இது 2 சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததான் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதோட சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால் இதில் எதுவும் சேர்க்காதீங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அது நல்லா சுருங்கி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இதோடைய வாசனை நல்லா வர ஆரம்பிச்சதும் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய அரைச்சி வச்ச காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.